கம்பனே கேட்டிருந்தாலும் மகிழ்ந்திருப்பான். அப்படியாக பாடுகிறார்கள். அது காரணம் நான் சொன்னாங்கல்ல, நான் பாட சொல்கிறேன்னு. உங்களை பாடுற நான் ஏன் சொல்கிறேன், பாட்டு வருது சொல்கிறேன். இவரை சொன்னா நான் பாடினா பேசவே இழுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னு தெரியல, மைக்கு நல்ல மைக் கிடச்சோம். ஒரு மாதிரி தொண்டை இதாக இருக்கட்டும். அதுக்காக என் தொண்டை விட்டு விட மாட்டேன், ஒழுங்காக செஞ்சிருவேன். என் தொண்டு சரியாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். நல்ல பாட்டு பாடினா சிவபெருமானே குடும்பத்தோடு வருவாராங்க. கண்ணுதற் பெருங்கடவுள் கழகமோடு அமர்ந்து பண்ணுற தெளிந்து ஆய்ந்ததி பசுந்தமிழ், திருவிளையாடல் புராணம். நல்ல பாட்டுன்னா சிவபெருமான் குடும்பத்தோடு வந்துடுவாராம். குடும்பத்துடன் காண வேண்டிய படம் போடுறாங்கல்ல, இப்போ எல்லாம் அப்படிலாம் போக முடியாது. அதுவும் எதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்போமோ அதை டிவியில் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எந்த புஸ்தகத்தை படிக்கக்கூடாதுன்னு நினைப்போமோ அதை பாடமாக வச்சு மனப்பாடம் பண்ண வைப்பாங்க. அது நான் பார்த்துருக்கேன். அது மோசமான படம் வீட்டுக்குள்ளே ஓடுறப்ப குடும்பம் படுற பாடு. முன்னாடி அந்த பையனை பார்த்து அப்பா கத்துறாரு, மோசமான காட்சி, கண்ணை முடுறா அப்படிங்கிறாரு. அவன் ஓடியா அந்த கப்பை கண்ணை மூடிவிட்டான் அப்படியே. ஏன்னா அவனுக்கு வருத்தமாக இருக்கும்ல, அப்பாவுக்கு கண்ணு கெட்டு போயிடுவாருன்னு. இங்கே அப்படி இல்லைங்க. இப்போ பாருங்க, இவர்கள் பேச பேச அத்தனை பேர் ரசிச்சிங்க பாருங்க. அதுவும் அந்த எலும்புச்சம்பள கதை கேட்டப்ப நீங்கள், அது கலை இல்லைங்க, உங்கள் தலை. அப்படியே அசையாமல் உட்காந்து கேட்குறீங்க. திருவாவூர் ராஜரத்னம் பிள்ளை, அவரை சாதாரணமாக கூட்ட முடியாதுங்க. நாதஸ்வரத்தில் அவர் தோடி ராகமாச்சா கண்ணாசன் கேட்பார், எப்படி உன் குழலில் மட்டும் தோடி ஓடி வருகிறது அப்படின்னு கேட்பாருங்க. தில்லன மனமல் அந்த அம்மா கேட்கும்ல, உங்கள் நாயனத்தில் தான் இப்படி வருதா, எல்லா நாயனத்திலையும் வருமானு கேட்கும்ல. இப்போ அந்த ராஜரத்னம் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து தஞ்சாவூரில் ஒரு பெரிய ஜமீன்தார் மிராசுதார் அவரை நாசுரை வாசிக்க வைக்கிறாருங்க. கூட்டமே உட்காந்து கேட்குது. அப்போ மைக் கிடையாது. பக்கத்தில் கேஸ் லைட்டை தலையில் வச்சுக்கிட்டு ஒரு ஆள் நிற்கிறாரு. வேட்டியை வரைஞ்சி கட்டி சட்டை போடலங்க, தலையில் கேஸ் லைட்டு, சூடு. இப்போ இவர் ஒரு ராகத்தில் ஒரு கமகம் கமகம், அந்த கமகம் வாய்ச்ச போது பேஷ் அப்படின்னு இப்போ சொன்னாங்கல்ல, அது மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சாங்க. யார் தெரியுமா? சட்டை போடாமல் வேட்டியை வரிஞ்சு கட்டி தலையில் நெருப்பு வெயிட்டை தூக்கிட்டு இருந்த அந்த லைட் மேன் என்ன பண்ணாரு, இந்த ராகத்தை கேட்டுட்டு சபாஸ் பேஷ் அப்படின்னு ஒன்னே ராஜரத்னம் பிள்ளை நாதஸ்வரத்தை கீழே வச்சுட்டு அவரை கும்பிட்டாராமுங்க. நான் ஜமீன்தாருக்காக வரல, அவர் கொடுத்த படத்துக்காக வரல, உனக்காகத்தாயா வந்தேன் அப்படின்னாராமுங்க. அற்புதமான கலையை ரசிக்கக்கூடிய, இலக்கியத்தை ரசிக்கக்கூடிய பெருமக்களுக்கு நன்றியை சொல்லி, ஜனவரியில் அமெரிக்காவுக்கு போனப்ப ஜெர்மனியில் டிரான்சிட் எடுக்கிறப்ப வேறு ஃப்ளைட்டு மாறுறப்ப நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, கும்பகோணம் தஞ்சாவூருக்கு போவதற்கு ரயில் மாறவும் அப்படிம்பாங்கல்ல. அப்போ என் கூட இருந்துக்கிட்டு இருந்தவர் தோளில் பிள்ளை வச்சுருந்தாருங்க. அவர் என்கிட்ட சொல்கிறாரு, ஐயா நானும் என் மனைவியும் அமெரிக்காவில் வேலை பார்க்குறோம், 2 பேருமே வேலை பார்க்குறோம். அவங்க வேலைக்கு போனால் நான் வீட்டு வேலையை பார்ப்பேன், நான் போனால் அவங்க பார்ப்பாங்க. நான் வீட்டு வேலையை எப்படி பார்ப்பேன் தெரியுமா? உங்கள் யூடியூப்பில் ஜீஞான சம்பந்தன் யூடியூப்பில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்களை எல்லாம் நீங்கள் விளக்கி சொல்லுவீங்கல்ல, அந்த நேரம் பார்த்து தாயா நான் அங்கிட்டு பாத்திரம் விளக்குவேன், நீங்களும் இந்த பக்கம் பாத்திரம் விளக்குவீங்க. கர்ணன், துரியோதனன், விதுரன் போன்ற பாத்திரங்களை நீங்கள் விளக்குவீங்க. அண்டா, குண்டா, தட்டு
டம்ளரு செம்பு இதெல்லாம் நான் விளக்குவேன், நீங்களும் பாத்திரம் விளக்குறீங்க, நானும் பாத்திரம் விளக்குறேன். எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. என்ன மகிழ்ச்சி தெரியுமா? ஒன்றும் இல்லை, குடிச்சுக்கிறேன். என்ன மகிழ்ச்சி தெரியுமா? எதையும் ரசிக்கிற மாதிரி சொல்லிட்டா போதுங்க, நமக்கு பிடிச்சி போவோங்க. அதுதான் உண்மை. சொல்ல தெரியாமல் சில பேர் பாடல் நடத்துகிறப்பவே புரிஞ்சிடக்கூடாதுன்னு நடத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? புரிஞ்சிருமோ அப்படின்னு. ஒருத்தர் சொன்னார், ஒரு வரியை வச்சுக்கிட்டு சில பேர் பாடல் நடத்தி முடிச்சுருவாங்களாம். ஒரு வரி போதுமா? அவ்வளவு அறிவான்னு நினைக்காதீங்க. அது என்ன வரி தெரியுமா? தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கு துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. இவ்வளவெல்லாம் கிடையாது, ஒரே வரி. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. 1 மணி நேரம் ஒரு ஆள் நடத்திருக்காரு. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. தோட்டத்தில், காட்டில் மேயல, கரையில் மேயல, வீட்டில் மேயல, வெளியில் மேயல. வெள்ளை பசு, கருப்பு பசு இல்லை, பிரவுன் கலர் இல்லை, சிவப்பு இல்லை, வெள்ளை பசு. பசு கரடி இல்லை, ஓனாய் இல்லை, நீ மனுஷனே இல்லை அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்படிதான். ஏண்டா இப்படியாடா பாடல் நடத்துவாங்க? அதில் கடைசி வார்த்தை, அது மேயுது, கடிக்கலை, திங்கலை, உங்கலை, மேயுது. விளங்கும்ல? விளங்கும், ரொம்ப விளங்கும். இப்போ ஒரு செய்தியை சொல்கிற போது ஒரு செய்தியை 1 மணி நேரம் சொல்கிறது பெருசு இல்லைங்க. ஒரு வினாடிக்குள்ள 100 செய்தியை சொல்லணுங்க, அதுதான் முக்கியம். 1 மணி நேரமாக ஒரு செய்தியை சொல்கிறது ஒரு வகை, ஒரே நிமிஷத்தில் 100 செய்தியை சொல்வது ஒரு வகை, அதுதான் முக்கியம். இப்போ இலக்கியம், கலை ரெண்டையும் பார்த்துட்டோம், நல்லா பேசிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இலக்கியம் தொடங்குறப்பவே எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா? கலைவாணி கையில் இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் புத்தகம் தாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் படிச்சுட்டு இருக்க ஒரே அம்மா யாருன்னு கேட்டால் சரஸ்வதி மட்டும்தான். அதனுடைய நாற்கரங்களில் 2 கரத்தில் வீணை, ஒரு கரத்தில் ஜபமாலை, ஒரு கரத்தில் புத்தகம். படி. எது வரைக்கும் படிக்கணும்? சில பேர் கேட்டால் எது வரைக்கும் படிப்பேன்? ஏழை கிடைக்கணும், கல்யாணம் ஆகி போச்சு, அப்புறம் படிக்க மாட்டான், அப்புறம் எப்படி படிப்பான்? ஒருத்தர்கிட்ட கேட்டேன், உங்கள் பையன் என்ன படிக்கிறான்? தம்பி படிப்பை முடிச்சிட்டான். ஆ, படிப்பையே முடிச்சிட்டானா? என்ன படிச்சிருக்கான்? 8th ஃபெயிலு. இதுக்கு பேர் படிப்பை முடிச்சதா? அவன் வாழ்க்கையை முடிச்சிட்டான். திருவள்ளுவர்கிட்ட கேட்டாங்க, டேய் சாகிற வரைக்கும் படுறா, யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணை. போதுமா புத்தகம்? போதும். வீட்டில் அந்த அம்மா இன்னைக்கு போய் நூலகம் வச்சிருந்து போட்டிருக்கு. டீச்சரா? அப்போ சரி. நிறைய துணை எழுத்துள்ள ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளுங்க, யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவர். இன்னொரு திருக்குறள் இருக்கு, இதே மாதிரி 11 துணை எழுத்து இருக்கக்கூடிய திருக்குறள். தெரியுமா? நான் சொன்ன உடனே சொல்லிடுவீங்க, அது வரைக்கும் கம்முனியை வாயை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. யாகாவாராயினும் என்னது? பணங்கள். சரி வச்சிருங்க. யாகாவாராயினும் நாகாக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லுக்கு பட்டு. துணை எழுத்தே இல்லாமலும் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுவார், தெரியுமா? துணை எழுத்தே கிடையாதுங்க ஒரு திருக்குறளில். சொல்லிவிட்டாரு. வாங்க, அதுக்குள்ள நான் கல்கண்டு திங்கிறேன். இப்போ இலக்கியத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனை ஒரு வரி, ஒரு எழுத்து, ஒரு சொல் மாற்றிவிடும். எல்லாரும் தான் தினம் ஓலையை பார்க்குறோம், புசத்தை பார்க்குறோம்,
ஆனால் ஞானம் வந்துருச்சா? இல்லையே. பட்டணத்தாருக்கு மட்டும் ஞானம் வந்துச்சுங்க. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்று ஒரே ஒரு ஓலை துணுக்கு. காதற்ற ஊசின்னா என்ன? இப்போ தையல் ஊசி இருக்குல்ல, தையல் ஊசியில் அந்த ஹோல் இருந்தால் தான் அதுக்கு மரியாதை. அது இல்லைன்னா அது அந்த பிரயோஜனம் இல்லாத ஊசி. அந்த ஊசி கூட வராதான் எங்கே போகிறப்ப, மேலே போகிறப்ப. ஞாபகம் வச்சுக்கோங்க, தையல் ஊசி மிஷினில் இருக்க ஊசி வேற, தைக்கிற ஊசி வேற. வேறுபாடு இருக்கு. என்ன வேறுபாடு தெரியுமா? கரெக்டாக சொல்கிறாங்க. அதாவது இந்த தைக்கிற ஊசியில் கூர்மை முன்னாடி இருக்கும், ஹோல் ஓட்டை பின்னாடி இருக்கும். மிஷினில் இருக்க ஊசியில் எங்கன கூர்மை இருக்கோ அங்கேயே ஹோல் இருக்கும். இது என்ன பெரிய கண்டுபிடிப்பு தாங்க. ஏன் தெரியுமா? இதில் முழுவதும் போனால் தான் இந்த ஊசி தைக்கும். ஆனால் அதில் கூர்மை போனாலே தைச்சிவிடும். இதுதான் கண்டுபிடிப்பு. அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அங்கே வளரும், ஒரு இதில் வராது. ஆனால் பட்டணத்தார் ஒரே ஒரு ஓலை துணுக்கு பார்த்தார், அப்படியே மாறிச்சு. அவருடைய வாழ்க்கையே மாறிச்சு. அதே போல் ஒரு செய்தியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சு போடலாங்க. ஒரு சபையில் 2 பேர் வந்தாங்க. 2 பேரும் நிலத்தகராறு வந்து அதை தீர்த்து வைக்கிறதுக்கு அந்த சபையில் முடிவாங்கிறதுக்காக வந்தா அங்கே ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துருந்தான். எங்களுக்கே 80 வயசு, எங்களாலேயே தீர்க்க முடியல. அப்படி இருக்கப்ப இந்த பையன் எப்படி தீர்ப்பான்? தனிக்கு அவன் இளவரசங்க, நாட்டின் இளவரசன். அவன் 2 இருங்க, நான் மறந்துடுவேன். அந்த 2 பேரும் போகிறப்ப அந்த பையன் என்னான்னு கேட்டானா, இல்லை எங்களுக்குள்ள வழக்கு சின்ன பையனான நீங்கள் எப்படி தீர்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம், அவ்வளோதானே. இருங்க, நான் பெரியவரை வர சொல்கிறேன். அந்த பையன் உள்ளே போயிட்டாங்க. சற்று நேரத்தில் ஒரு பெரியவர் வந்தார். 2 பேர் வழக்கையை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு 2 பேரும் ஏற்றுக்கொள்ளுமாறு. வழக்கறிஞர் தொழில் படித்தவர்களுக்கு தெரியும், ஒரு வழக்கில் ஒருவர் வெற்றி பெறுவார், ஒருவர் தோல்விடுவார். ஆனால் இங்கே இந்த 2 பேரும் மணமகளுமாறு ஒருத்தர் தீர்ப்பு சொன்னாரா அந்த பெரியவர். அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இது மாதிரி ஒரு தீர்ப்பை நாங்கள் கேட்டதில்லைன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்ட உடனே அந்த பெரியவர் தன்னுடைய தாடி தலைப்பாயெல்லாம் எடுத்தா அந்த பழைய பையன் உட்கார்ந்துருக்காங்க. இதை ஒரு புலவன் பார்த்துட்டு இருந்து சொல்கிறான், இந்த பையன் இவ்வளோ பெரிய தீர்ப்பை எப்படி சொன்னா? தாடி வச்சதுனாலயா சொன்னா? இல்லை. தலப்பா கட்டதுனாலயா சொன்னா? இல்லை. இவன் பாரம்பரியம் மிக்க குலத்தில் வந்தவன் ஆதலால் ஹெரிடிட்ரி இவங்கிட்ட இருக்கு. உரைமுடிவு காணான் இளமையோன் என்னும் நரை முது மக்கள் உவப்ப நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம்படும். அவ்வளோதாங்க. பழமொழி 400. பழமொழி 400 வரக்கூடிய ஒரு பாட்டு. இந்த கரிகால், அது அவங்க சொன்ன மாதிரி கரிகால் பெருவளத்தான் கல்லணை கட்டினால அந்த வம்சம்ங்க. இவன் ஏண்டா இப்படி சொன்னா? இவன் வம்சத்தில் இருப்பவன் போற நீதி சொல்ல வல்லவன், அதனால் சொன்னா. அப்ப இந்த இலக்கியம் எழுதப்பட்டு 2000 வருஷம் ஆச்சு. இந்தா சொல்றேன், நீங்க கைதட்டுறீங்க. இந்த கைதட்டு எனக்கா? இல்லைங்க, இந்த பழமொழி 400 பாடிய புலவனுக்கு. ஞாபகம் வச்சுக்கங்க, அவனுக்கு தான் போடும். இலக்கியம் காலத்தை ஜெயிச்சு நிற்கும், மனசை அப்படியே மாற்றி காட்டும். ஒரே ஒரு வார்த்தையில்
சில சமயம் பெரும் மாற்றங்கள் வந்து சேரும். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு அவர் பாடியிருந்தார்னா டிஎம்எஸ் பாட எம்ஜிஆர் நடிக்க பார்த்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டோம். ஏன்னா அது எம்ஜிஆர் பாடினார். எழுதினது யாரு? வாலி. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன், உடன் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன், அவன் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். இது எழுதினா தானங்க பாட முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். இது ஒரு இலக்கியமாக இருந்தால்தான் நீங்கள் பாட முடியும். நீங்கள் பாடினீங்கல்ல, அந்த பாட்டு எல்லாமே எழுதப்பட்டது, கல்லில் பொறிக்கப்பட்டவை, தாமரத்தில் எதில் பட்டயத்தில் பொறிக்கப்பட்டவை. நெதர்லாந்து போயிருந்தேன். நெதர்லாந்து அங்கே லேடன் பல்கலைக்கழகத்தில் ராஜராஜ சோழனுடைய செப்பேடு பார்த்தேங்க. நான் செப்பேடு டச்சுக்காரர்கள் கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதை அவங்க பாதுகாத்து வச்சிருக்கிறத பார்த்துட்டு நான் இதை என்னன்னு பார்த்தா, நாகப்பட்டினத்தில் ஒரு சூடாமணி நிகழ்ந்து கட்டுவதற்காக, சூடாமணி விகாரம் கட்டுவதற்காக மலேசிய மன்னன் கடாரம் என்ற ஒருவன் நம்முடைய ராஜராஜ சோழனிடத்தில் இடம் கேட்டபோது இடமும் தந்து, ஞாபகம் வச்சுக்கோங்க, இவன் சைவ, அது பௌத்தம், இடமும் தந்து இந்த சூடாமணி விகாரத்தை பாதுகாக்க ஒரு கிராமமும் தருகிறேன் என்று ஆனைமங்கலம் என்கிற ஊரையே தானமாக தந்தான் ராஜராஜ சோழன். அதுக்கான செப்பேடு நாகப்பட்டினத்திலிருந்து டச்சுக்காரங்க கொண்டு போயிட்டாங்க. அது எவ்வளோ நீளம் தெரியுங்களா? அதனுடைய நீளமே ஒரு 3 அடி இருக்குங்க. அதனுடைய வெயிட்டு ஒரு இது வந்து குறைஞ்சது 5லேருந்து 10 கிலோ இருக்கும். அவ்வளோ வெயிட்டுங்க. இதில் ஒரு பெரிய கம்பி போட்டு வச்சுருக்காங்க. யூடியூப்பில் பாருங்கள், இருக்கு அது. இதை நான் போய் தொட்டு பார்த்தேங்க. முதல்ல தொடக்கூடாது. நாங்கள் ஐயா தயவு செஞ்சு, அப்படி தொட்ட போது என்ன தெரியுமா, 1000 ஆண்டு காலம் டைம் மிஷினில் ஏறி போனது போல நான் உணர்ந்தேன். பார்த்துட்டு வர்ற அதில் இருக்குங்க அந்த கல்வெட்டில், இந்த கிராமத்தை இவர்களுக்காக நான் தானமாக தருகிறேன். அது இலக்கியம் போல, டாக்குமெண்ட் போல காப்பாற்றப்படுது. சரி, இப்போ என் நண்பர்கிட்ட கேட்டேன், இது நம்ம பொருள் தானே, சோழ நாட்டு பொருள் தானே, இன்னைக்கு நம்ம நாட்டு பொருள் தானே, இதை நம்ம கொண்டு போயிடுவோமா? நிச்சயமாக கொண்டு போகலாம். ஏன்னா இப்போ கூட ஒரு சிவபெருமானுடைய சிலையை கொண்டு வந்தாங்க, கொண்டு போகலாம்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், கொண்டு போகலாம், ஆனால் இது வந்து தாமிரமாக இருக்கே, காப்பர், இதை அங்கே கொண்டு போனால் எவர் காப்பர், இங்கே இருந்தால் இவர் காப்பர், அங்கே போனால் புரியுதா, சும்மா தலையிடக்கூடாது, எவர் காப்பர், யார் காப்பாற்றுவா? நான் இருக்கட்டும்ட்டேன். நான் இப்போ கொண்டு வந்துடலாம், நம்ம சொல்லி கொண்டு வரலாம். இப்போ பாருங்க, கல்வெட்டாக இருந்தாலும், ஏடாக இருந்தாலும், எழுத்தாக இருந்தாலும், இன்னும் அழகாக சொன்னால், சின்ன மருது பெரிய மருதை தூக்குல போடுறதுக்கு முன்னாடி அந்த வெள்ளைக்காரர் ஒரு கேள்வி கேட்டான், கடைசி ஆசை என்ன? நம்மளாக இருந்தால் என்னென்னமோ சொல்லுவோம். பெரிய மருது சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சிவகங்கை சீமை ஆண்டவர்களுங்க, நாங்கள் கல்லிலும் சொல்லிலும் முள்ளிலும் தந்த அந்த தான தர்மங்களை நீ செய்ய வேண்டும்னு அந்த வெள்ளைக்காரத்தை கேட்டாங்க. கல்லிலும் சரி கல்வெட்டு, சொல்லிலும் சரி வார்த்தை,
முள்ளிலும்னா என்ன தெரியுங்களா? தப்பிச்சு போனப்ப பெரிய மருந்துக்கு உடம்பு முடியலைங்க. அப்போ ஒரு குடிசை வீட்டில் போய் படுத்திருந்தார். அந்த கிழவி யாருன்னு தெரியல. இவருக்கு என்னையா உடம்புக்கு? ஒன்றும் இல்லைம்மா, காய்ச்சலாக இருக்குது, இந்த கஞ்சியை குடி. பழைய சோறுங்க கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு அவர், அம்மா உன் வீட்டில் 7 எழுத்தாணி இருக்கா? தலைமுறைக்கு படித்தது இல்லையா? ஏடும் இல்லை எழுத்தாணியும் இல்லை. அந்த குடிசையில் ஒரு ஓலை எடுத்தாருங்க. கருவளை முள் எடுத்து இந்த பகுதி இருக்கக்கூடிய அத்தனை நிலங்களும் இந்த கிழவிக்கு சொந்தம். கிழவி தர்மம் அந்த ஊர் பேர் இன்னைக்கு இருக்கு. பாருங்க, ஒரு மனுஷனுடைய மனசு ஒரு வினாடியில் அப்படியே மென்மையாக மாறுது. ஒரு கஞ்சி தாங்க, ஒரு கை கஞ்சி மாற்றி காட்டுது. அப்படியே யாரையும் நல்லவனாக மாற்ற முடியும். கொலகாரனை கூட அவனை ஒரு வார்த்தையால் நிறுத்தி வைக்க முடியும். இலக்கியங்கள் பக்தியை நமக்கு காட்டின. இலக்கியங்கள் புதிய வழிகளை நமக்கு காட்டின. இன்னைக்கு கூட பிரமிடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல் திட்டைகளில், பிரமிடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல் திட்டையில் தமிழ் எழுத்து இருக்குங்க. நான் சொல்லலை, சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு பேராசிரியை, பாரிஸை சேர்ந்த ஒரு பேராசிரியர், 2 பேரும் சொல்கிறாங்க அது தமிழ் எழுத்து. அதில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பேர் என்ன தெரியுமா? சிகை கொற்றன் அப்படின்னு ஒரு தமிழ் பேர் இருக்கு. எங்கே? அங்கே இதில் இருக்குது, பிரமிடுக்கு பக்கத்தில் அந்த கல் திட்டையில் இருக்குது. யோசிச்சு பாருங்க. இலக்கியம்னா வெறும் புராணம் இதிகாசம் மட்டும் இல்லைங்க. அது கல்வெட்டாக இருக்கலாம், கடிதமாக இருக்கலாம், ஆவணமாக இருக்கலாம், செப்பேடாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் என்ன செய்கின்றன என்றால், நான் அந்த செப்பேடை பார்க்குறப்ப மனசு என்ன தெரியுமா? எத்தனை பெரிய பாரம்பரியத்தில் நாம் வந்திருக்கோம் என்று என் மனம் லேசாக மாறுதுங்க. இறகு போல பறக்குது. அப்படியே இப்படியே ஒவ்வொன்றா பார்க்க 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 இலக்கியத்தினுடைய பெருமை நமக்கு தெரியுது. அவங்க சொன்னாங்கல்ல, 3000 ஆண்டு பழமை. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இருக்கக்கூடிய புதுமை, இதுலேயும் இலக்கியம் ஜெயிக்குது என்றால் இருங்க என்றால் மனித மனத்தை மென்மைப்படுத்துவது இலக்கியம்தான். ஐயா போனா போங்க, இன்னும் பணம் கொடுக்கல, எனக்கு ஒன்றும் இல்லை என்றால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இருங்க, அம்மா பாடிடாதீங்க, எந்திரிச்சு வசை பாடுவேன் அப்படின்னு. நாம இசை பாடிக்கிட்டு இருந்தேன், தப்பா தீர்ப்பு சொன்னா வசை பாடுவேன். கலைன்னு என்ன தெரியுங்களா? இப்போ இலக்கியத்துக்கு இவ்வளவு உயர்வு இருக்குங்க. இதை எழுத போய் தான் அவங்க பாடினாங்க. நான் எழுதுனதை அவனே பாடிருக்கலாம்ல அந்த புலவனே. அதுக்கு ஒரு ஆளை தேடினாங்கல்ல, இசைவானரை சொன்னீங்கல்ல, அரங்கேற்றுக்காதை. எங்கள் கண்ணகி மாதவியில் கண்ணகி குடும்பத்திற்கு வேண்டிய அத்தனை குணங்களை உடையவதாங்க. ஆனால் மாதவி எல்லா கலைகளிலும் வல்லவள். அதுதான் பெரிய சிறப்பு. அவளுக்கு தெரியாத கலையே இல்லை. அதனால தான் என்ன தெரியுமா, மாதவியின் அழகை காட்டுற அவள் அறிவு அவனை மயக்கிச்சுக்க. அதுதான் பெரிய ஆச்சரியம். எப்பவும் கற்றாரை கற்றாரே காமருவர், அதான் உண்மை. இங்கே அவளுக்கு எல்லா வகையான நடனமும் தெரியும். கோலம் போடுவா, சமைப்பா, பாடுவா, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பா, காணல் வரி படிச்சு பாருங்க. திங்கள் மாலை வெண்குடையால் சென்னி செங்கோல் அதுவோச்சி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரிங்கிற பாட்டை இங்கே சேஸ்தாஸ் குரல்ல
கரும்புங்கிற படத்தில் கேட்டு பாருங்க, இப்போ யூடியூப்பில் போட்டு கேளுங்க. அடே அப்பா, அவ்வளவு அருமையாக இருக்குங்க. அவன் பாடினா இவன் எதிர்பார்த்து பாடினா. பாட தெரியும், ஆட தெரியும், இசை மயக்கம் அப்படியே. நான் 2003 அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப நாட்டிய பேரொளி பத்மினி அவங்க வீட்டுக்கு போயிருந்தேங்க. என்ன வேணாலும் சொல்லுன்னு சொல்லப்படாது, போயிருந்தேன் சத்தியமா. போயிருந்தேன்னா அந்த அம்மா என்னுடைய கேசட்ஸு நான் வாங்க சிரிக்கலாம்னு போட்டிருந்தேன். அப்போவே அது அப்போ கூட போடல, நான் 91 போட்டேன். நான் போட்டது 1000 கேசட் தாங்க, ஆனால் லட்சக்கணக்கில் வித்துச்சு. எப்படி தெரியுமா? அவையே போட்டுக்கிட்டா. காப்பி ரைட்லாம் கிடையாது, கேட்டுடு சாப்பிட்டு தான் போடும்னாங்க. 10ஆவதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? ராஜஸ்லோச்சனாவுக்கு ஃபோன் பண்ணாங்க, அஞ்சலி தேவிக்கு ஃபோன் பண்ணாங்க. ஏன் ஜாதகத்தை பாருங்க, அம்பட்டு கவர்ச்சி கேட்டீங்க, வயசான பிறகு தான் பார்க்க வேண்டிய ஆகி போச்சு. நான் என்ன பண்ணுறது, இருக்கட்டும். ஆனால் எனக்கு அவ்வளோ சந்தோஷம், இவங்களெல்லாம் நம்ம நேரில் பார்க்குறோமே அப்படின்னு. அப்போ 3 பேரும் ஏன் இருக்கட்டும், முடிச்சிட்டீங்களா இல்லையா? இல்லாட்டி மணி அடிப்பேன். அப்போ என்கிட்ட கேட்டாங்க, நான் நடித்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் இல்லையான்னு கேட்டாங்க. நடித்த படத்தில் பிடிச்ச படம் எதுன்னு கேட்டாங்க. எல்லா படமும் தாம்மா, அப்படி சொல்லக்கூடாது, ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க. அப்போ தாங்க நான் சொன்னேன், தில்லானா மோகனாம்பாள் நான் சொன்னேன். அந்த அம்மா திரும்ப என் கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு, ஏயா அப்படின்னு கேட்டாங்க. அது எங்கள் ஊரில் படம் ஆரம்பிக்கிறப்ப மதுரையில் ஆரம்பிக்கும். அழகர் ஆற்றுல இறங்குறப்ப, மீனாட்சி கல்யாணத்தப்ப நாதஸ்வர கோஷ்டியும் நாட்டிய கோஷ்டி மோகனா கோஷ்டி வருவாங்க. ஒரு பக்கம் சிக்கல் சண்முக சந்திரம், இன்னொரு பக்கம் இந்த அம்மா திருவாரூர் மோகனாங்கி. ஆமாம், எங்கள் ஊரில் ஆரம்பிக்குமா. அது மட்டுமா காரணம்? இல்லைம்மா, அதில் என்ன அப்படின்னா, இவர் நாதஸ்வரம் வாசிக்கிறப்ப பார்த்து வெடி போட்டுருவாங்க. 2 வெடி பார்ப்பார், அப்படி வச்சிருவார், வாசிக்க மாட்டார். பாலையா கூட வைவார், ஞான சூனியம், இசையை ரசிக்க தெரியல, கிளப்பிடுவார். ஆனால் அதுக்குள்ளே பத்மினி வந்து இறங்கி இவங்களை பார்க்க வருவாங்க. அப்போ நாதஸ்வரம் வாசிக்கிட்டேங்க சிவாஜி பாலையாட்ட அப்படிம்பாருங்க, கண்ணில் வந்து இறங்குறாங்க அப்படின்னு. படம் பார்க்குறப்ப அப்படி பார்க்கணும், ரசித்து பார்க்கணும். வாட்சி முடிச்சுட்டு பாதியில் விட்டுட்டு எந்திரிச்சிருவாங்க. அந்த அம்மா வரும், வந்து அறிமுகமாயிட்டு, நான் ஆட போகிறேன், நீங்கள் இருந்து கேளுங்க. எதுக்கு? வெடி சத்தத்துக்கா அப்படின்னு கேட்பாரு. ஏன் ஆடக்கூடாது? ஆர்ப்பரிக்கும் அலையின் ஓசைக்கு ஆடலாம், அந்த அம்மா சொல்லும். எல்லாம் சொல்லும், ஆடு ஆடு அப்படின்ட்டு போயிடுவார். இப்போ இந்த அம்மா ஆட போதுன்னு ஊரே வந்து உட்காந்துருக்குங்க. சிவாஜிக்கு பயந்து எல்லாரும் போகாமல் இருப்பாங்க. பாட்டு ஆரம்பித்த உடனே சிவாஜிக்கு தெரியாமல் ஒரு ஆளாக ஓடுவாங்க. திரும்பி பார்ப்பாரு, ஒரு வயல் இருக்க மாட்டா. இவர் எந்திரிச்சு துண்டை போட்டு போயிடுவாருங்க. போய் ஒளிஞ்சி நின்று பார்ப்பார். இவர் வந்துட்டாருங்கிற விஷயம் அந்த அம்மாவுக்கு தெரியும், அந்த அம்மா தன்னை பார்க்குதுன்னு அவருக்கு தெரியும். 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்கிறது படம் பார்க்குற நமக்கு தெரியும். ஆனால் படத்தில் ஒரு வயலுக்கும் தெரியாது. அதுதான் படம். மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன? அழகர் மலையழகா, இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன? இதில் என்ன தெரியுமா முக்கியம்? இப்போ தான் நம்மாட்ட நான் சொல்கிறேன்,
இதில் என்னன்னா, நீங்கள் அவரை பார்க்கறதும் அவர் உங்களை பார்க்கறதுமாக நீங்கள் பாடுவீங்க. எப்படி பாடுவீங்க? எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், என்னை நின்னை அல்லால் வேறு யார் அறிவார், பாவையன் பதம் காண நாணமோ, உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமோ, மாலவா வேலவா மாயவா சண்முகா எனையாளும் சண்முகா. சண்முகான்னா அவர் பேருங்க. எல்லா பெண்களுக்கும் அந்த காலத்தில் கணவன் பேரை சொல்லணும்னு ஆசை இருக்கும், சொல்ல முடியாது. ஒரு அதிகாரி போய் கணவன் பேர் என்னன்னு கேட்டுக்கார் 40 வருஷத்துக்கு முதல்ல. அந்த அம்மா, அந்த கூறுகட்டவன் பேரை நான் எப்படி சொல்லுவேன், அதுக்கு பேரையே சொல்லியிருக்கலாம். சொல்லணும்னு ஆசையாக இருக்குங்க, சொல்ல முடியாது. இந்த அம்மா பாடிக்கிட்டே சாமி கும்பிடுற மாதிரி மாலவா வேலவா மாயவா சண்முகா எனையாளும் சண்முகான்னு கும்பிட்ட உடனே சிவாஜி பேரையா சொல்கிற அப்படின்னு ஒரு சின்ன கோபம் காட்டுவாருங்க. இப்போ இப்படி கும்பிட்ட உடனே பத்மினியுடைய அம்மா கண்ணீர் விடும். ஏன் தெரியுமா? பிள்ளை சாமி கும்பிடுதாக்குன்னு நினச்சி முருகனை கும்பிடுதாக்கு, முருகன் தூணுக்கு பின்னாடி நிற்கிறாரு. இப்போ நான் அந்த பாட்டை கேட்டுட்டுங்க, இலக்கியவாதி இல்லையா, பக்கத்தாள்கிட்ட சொன்னேன், கண்ணாசம் பாருங்க, பாட்டுக்கு நடுவில் அந்த கதாநாயகன் பேர் வர்ற மாதிரி பாடியிருக்காருன்னு நான் சொன்னேன். அவர் வெத்தலை வாக்கு போட்டுக்கிட்டேங்க, இந்த பாட்டு என்ன ராகம் தெரியுமான்னாரு. தெரியாதே, சண்முக பிரியா ராகம் அப்படின்னாருங்க. பாருங்க, சண்முக பிரியா ராகம். அவர் இசைவாணர், நான் இலக்கியவாதி. இதை நான் சொன்ன உடனே அந்த அம்மா பட்ட சந்தோஷம். யார்? பத்மினி. ஐயா, நடித்த பக்காட்டில் எனக்கு மகிழ்ச்சி நீங்கள் சொல்கிறப்ப ஏற்படுதியா. இன்னொன்று சொல்லிச்சுங்க, அந்த அம்மா சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படி உள்ள அம்மா. இந்த அம்மா யார்? பத்மினி. நாட்டிய பேரொழி, அழகி, அதெல்லாம் இருக்கட்டும். எப்படி சிரிக்க வைக்கிறதுங்கிறீங்க என்னைய நான் தான் சிரிக்க வைப்பேன்னு கேள்விப்பட்டிருக்க. எப்படி தெரியுங்களா? ஐயா, சம்பூர்ண ராமாயணம் நடித்தோம்யா, நான் தான் சீதை. ராமர் NT ராமாராவ். அவருக்கு தமிழ் தெரியாதான். அவருக்கு தமிழ் சொல்லி கொடுக்க ஒரு ஆளை அனுப்பியிருக்காங்க. 15 நாள் கழித்து அந்த ஆள் தெலுங்கு பேசிக்கிட்டே வந்திருக்கான். அவனுக்கு தமிழ் மறந்து போச்சு. ஒகேனக்கல்ல தான் எடுப்பாங்களாம், வெயிலில் தான் எடுக்க முடியுமா. சுடு பாறையில் உட்காந்து அந்த எடுப்பாங்களாம். அப்போ அவர் மெதுவாக சீதே சீதேன்கிட்டே இருப்பாராம். இந்த அம்மா அவருக்கு தமிழ் தெரியாதுல்ல, சீக்கிரம் சொல்லி தொலையா, அந்த ராவணனே தேவலாம் அப்படிங்குமா. ஒவ்வொன்றா பேச கேட்க கேட்க ஆச்சரியம் என்னன்னா, இந்த பாட்டை இப்படி பிரித்து பார்த்து ரசிக்க ஆரம்பித்தா இதில் இருக்கக்கூடிய கலை வடிவம் நமக்கு தெரியுதுங்க. நினச்சி பாருங்க. இதை ஒரு பொறியியல் கல்லூரியில் பேசுகிறேங்க. இது முடிஞ்ச உடனே ஒரு பொண்ணு வந்து ஆடிச்சு, 4000 பேர் எந்திரிச்சுருந்தாங்க. எந்திரிச்சுன்னு கை தட்டா. அது யாருக்கு தெரியுமா? பாட்டு எழுதின கண்ணதாசனுக்கு, இசையமைச்ச KV மகாதேவனுக்கு, பாடின P. சுசிலாவுக்கு, ஆடின பத்மினிக்கு, டைரக்ட் பண்ண AP நாகராஜனுக்கு, இவ்வளவு பேருக்கும் அது போகுதுன்னு சொன்னால் அந்த கலை என்ற ஒற்றை நாடி. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது வேறங்க. மதுரையில் ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது. அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் ஒரு மீனாட்சியினுடைய அழகான திருவுருவம். என் கூட வந்த கைடு என்னை கூட்டிகிட்டு போய் இந்த மீனாட்சி சிலையை பார்த்தீங்களா பாருங்க, அது அருங்காட்சியகத்தில் இருந்தால் சிற்பம், உள்ளே இருந்தால் தெய்வம். பார்த்துருக்கனே அப்படின்னே. அப்படி பார்க்கக்கூடாதுங்க. இந்த பாருங்க, பைக்குள்ளேருந்து ஒரு சின்ன ஈர்க்குச்சி எடுத்தாருங்க. அதை மூக்கில் இப்படி தடவினாருங்க. தடவிட்டு
அந்த ஈர்க்குச்சி எப்படி திருகி வச்சாருங்க. இந்த இடத்துல அந்த மீனாட்சிக்கு மூக்குத்தி போடுற ஓட்டை இருக்குங்க. யாரு? நம்மால் போட்டிருக்கா. எப்பயாவது வாய்ப்பு இருந்தால் கிருஷ்ணாபுரம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. எங்கே? திருநெல்வேலி பக்கத்தில். கிருஷ்ணப்ப நாயக்கர் இலங்கையை ஜெயிச்சுட்டு வர்றப்ப அந்த ஊரில் அந்த கோயிலை ஏற்படுத்தியிருக்காரு. அங்கே ஒரு மன்மதன் ஒரு ரதி சிலை இருக்குங்க. அந்த மன்மதன் கையில் ஒரு கரும்பு வில்லு, அதை உடச்சு விட்டாங்க நம்ம ஆளுங்க, அது வேறு விஷயம். அந்த கரும்புக்கு மேலே ஒரு சின்ன மிளகளவு துவாரம் இருக்குங்க. அது 5.5 அடி உயரம் அந்த கரும்பு வில்லு. இதில் ஒரு சின்ன கல்லை போட்டோம்னா உள்ளே ஓடி ஓடி வந்து கீழே விழுகுதுங்க. இது எப்படி ஓட்ட போட்டிருப்பான், ட்ரில் பண்ணியிருப்பான். நான் அங்கே இருக்க ஒரு 90 வயசு கிழவர்கிட்ட கேட்டேன், இது எப்படியா ஓட்ட போட்டிருப்பாங்க? அவர் எங்கள் தாத்தா சொன்னார், இதை செஞ்சுட்டு மேலே தேனும் கருப்பட்டி பாகு வைப்பாங்களாங்க. எறும்பு போய் 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 அதில் ஒரு ஹோல் வருமா, அது வழியாக மூளை விட்டு எழுப்பாங்களாம். கலை யோசிச்சு பாருங்க. அந்த சில வரியினால நம்ம உயிர் அப்படியே ஆட்டம் காணும். காட்டு விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் இசையதனை பாம்பறியும். நாங்கள் பாரதி 10 நாளைக்கு முதல்ல எங்கள் வீட்டில் உட்காந்துருந்தேன். ஒரு பேர் இல்லாத அன்னோன் நம்பரில் ஃபோன் வந்துச்சு. ஞானசம்பந்தம், நீங்கள் சொன்ன பாட்டு தப்பு. எனக்கு மண்டைக்கு ஏறிச்சு கோவம். நான் சொன்ன பாடல் தவறா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் சரியாகத்தான் சொன்னேன். அட இல்லைன்றேன். என்னங்க இல்லைங்கிறீங்க? அந்த யானை பாட்டு தானே, அந்த யானையெல்லாம் வந்து நின்று கேட்டுச்சு, அந்த பாட்டு தானே. நான் சொன்னதாங்க ரைட்டு. அமிதாப் பச்சன் இளையராஜா சாருடைய 1000வது படத்துக்கு அந்த பாராட்டு கூட்டம் நடத்துகிறப்ப அவர் சொன்னார், இந்த பாட்டை கேட்டுட்டு தான் அந்த யானைகள்லாம் திரும்பி போச்சு அப்படின்னு. ஐயோ, அந்த கூட்டத்தில் நானும் உட்கார்ந்துருந்தேன். அவர் பேசவே இல்லை. எனக்கு அப்போத்தாங்க சுதி இருந்துச்சு. பேசுகிறவரே இளையராஜாங்க. அவரே சொல்கிறாரு அந்த பாட்டு இல்லைன்னு. நான் அவரோட வாதாடிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், அட கடவுளே, மதுரையில் இந்த குழப்பம் இருக்கத்தான் செய்யும். சிவபெருமான்கிட்ட வாதாடின நக்கீரன் மாதிரி நான் உங்களோட போய் வாதாடிருக்கேனே. அது என்ன படம்னு கேட்டேன். வைதேகி காத்திருந்தால் படத்தில் ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சம் பாட்டப்ப வால்பாறை பக்கத்தில் ஒரு மதம் பிடிச்ச யானை அந்த கன்று இறந்து போனதுனால அந்த பகுதி முழுவதும் அழிச்சிக்கிட்டே இருந்துச்சாங்க. அந்த யானைக்கு பயந்து யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்களாம். அதே யானை அங்கே இருந்த டூரிங் தேட்டரில் இந்த ராசாத்தி உன்னை பாட்டு பாடுறப்ப வந்து நிற்குமாங்க. 40 நாள் விடாமல் பல யானையை கூட்டு வந்து நிற்குமா. 41வது நாள் படத்தை தூக்கிட்டாங்க. யானை வரல. ஏன் தெரியுமா? அதன் மதம் அடங்கி போனது, குணம் மாறிப்போனது, அமைதியாக மாறிப்போனது என்றால் அந்த யானையினுடைய மனமாற்றத்துக்கு காரணம் இசைஞானியினுடைய இசைங்க. அவரே எனக்கு சொன்னது. நினச்சி பாருங்க. மனுஷத்தை மென்மையாக இல்லைங்க, மிருக மனசையும் மென்மையாக்க கலைகளால் முடியும் என்று சொன்னால் நல்ல ஓவியமும் நல்ல கலையும் நல்ல இசையும் எப்போதும் நம்முடைய மனத்தை மென்மைப்படுத்தும். கலை என்கின்ற ஒரு வடிவம் கல் மனதையும் உருக வைக்கும், மென்மையாக்கும். அதனால் மனித மனத்தை மென்மைப்படுத்துவதில் முன்னிற்பது இலக்கியத்தை காட்டிலும் கலையே 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 என்று சொல்லி நீங்கள் கலையலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.